2 பேரை பத்தி பேசக்கூடாதுன்னா நீ சங்கீதா பத்தியும் பேசக்கூடாதுல்ல. இதை வச்சு அரசியலாக்க கூடாதுன்னா சங்கீதாவையும் அரசியலாக்க கூடாதுல்ல. சங்கீதா அவர்களை திமுக இயக்குது, சங்கீதாவை சபரிசன் இயக்குறாரு, சங்கீதாவை திமுக குடும்பம் இயக்குது அப்படின்னு திமுக தாவேக்காவுடைய பொறுப்பாளர்கள், தாவேக்காவோட நிர்வாகிகள், தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரிசு எழுத ஆரம்பிக்கிறான்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். சொல்ல போனா ஒரு ஈழத்து மகள், ஈழத்து தேவதை அவளை நீ கேள்வி கேட்டு கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி சமூக வலைதளங்கள்ல கடைசி ஆயுதம் ஏவப்பட்டுச்சு, கடைசி அம்பு ஏவப்பட்டுச்சு, கடைசி ஆயுதத்தை ஏவிட்டாங்க, இது பின்னணியில திமுக இருக்கு, பின்னணியில சபரிசன் இருக்காரு, பின்னணியில பெண் டீம் இருக்கு, பின்னணியில அது இருக்கு இது இருக்கு. திமுக இயக்குற அளவுக்குத்தான் விஜய் தன் குடும்பத்தை நடத்தினாரா? அதை நீதிமன்றம் பார்த்துக் கொள்ளும். தீர்ப்புகளை சமூக வலைதளங்கள் உட்கார்ந்து கொண்டு விஜய்க்கு எதிராகவோ இல்லை சங்கீதாவுக்கு எதிராகவோ எழுதுவது வன்மத்துடைய உச்சம், அயோக்கியத்தனத்துடைய உச்சம். இதை சாக்க வச்சுக்கிட்டு சங்கீதாவுடைய கேரக்டரை எவனாவது அசாசினேட் பண்ண நினைச்சா, சங்கீதாவுடைய குணாதிசயங்களை கேரக்டரை அசாசினேட் பண்ண நினைச்சா அதுக்கப்புறம் பார்த்துட்டு பொறுத்துட்டுலாம் கடந்து போக முடியாது. இறங்கி அடிக்க வேண்டிய தேவை ஏற்படும். இப்போது மரியாதை கருதி, கண்ணியம் கருதி ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசக்கூடாது. மிக கண்ணியமாக இந்த விஷயத்தை அணுக நாங்கள் நினைக்கிறோம்.